முடியாது. கேம்புக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, மறுசுரக்கூடம், அந்த அவ்வளோ கட்டமைப்புகளை பார்ப்பது எங்கள் அமைச்சரகம். அடுத்தது இந்த மக்களுக்கு உலக உணவு திட்டம் எங்களுக்கு 5 சாமான்கள் தராங்க. அரிசி, சீனி, மாவு, பருப்பு, வெஜிடபிள் ஆயில். மற்ற சாமான்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்ஜிஓக்கள் தான் கடந்த காலங்களில் கொடுத்தாங்க. அதுக்கு முதல் வந்தவுடனே இந்த மக்களுக்கு சமைச்ச உணவுகளை நாங்கள் அரசாங்க செலவு 400 மில்லியன் ரூபாய் செலவில் எங்கள் அரசாங்க அதிபர் சார்ல்ஸ் செஞ்சுருக்கோம். அவள் தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். அந்த பில்லெல்லாம் எங்கள் அமைச்சர் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போயும் சில என்ஜிஓக்கள் டிபார்ட்மெண்ட்டான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் கொடுத்துருக்கோம். செட்டில்மெண்ட்டை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்கள் 50,000 பேர் இருக்காங்க. மன்னாரை சேர்ந்த மக்கள் 17,000 பேர் இருக்காங்க. பவுனாவை சேர்ந்த மக்கள் 20,000 பேர் இருக்காங்க. முழு காசு எங்களை நாட்டை காட்டி கலெக்ட் பண்ணாங்க, எங்களை அகதிகளை காட்டி கலெக்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க இந்த டெம்பரரி ஷெல்டர் நாங்கள் அடித்து கொடுத்த மாதிரி ஷெல்டர்ஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் கட்டினது தான் ஐயா Zone 0, Zone 1 அது ரெண்டும் நாங்கள் சரியாச்சு. மற்றதெல்லாம் UNHCR தலைமையின் கீழே மற்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் நாங்கள் கட்டினோம். இந்த சந்திப்புக்கு எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்காக உங்கள் எல்லோருக்குமே நன்றி. தமிழீழ விடுதலை புலிகள் இல்லாமல் போகலாம், ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சனை இல்லாமல் போகலை. அந்த பிரச்சனை இப்பையும் இருக்கு. ஆகவே அங்கே அகதிகளாக வந்து இருக்கிற அகதிகளை திரும்ப அனுப்பணுங்கிறது மட்டுமே இப்போ இருக்கிற பிரச்சனை இல்லை. அதை விட பிரதான பிரச்சனை வந்து தீர்க்கப்படாத இந்த இனப்பிரச்சனை என்ன விதமான நிரந்தர தீர்வுக்கு உள்ளாக்கப்பட போகுது அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். அப்படி இல்லாட்டி இந்த போராட்டம் பழையபடி ஏதோ ஒரு ரூபத்தில் தலையெடுக்கும். நாங்கள் இலங்கையில் இருக்கிறோம், நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன், இவர் ஒரு பிரதி அமைச்சராக இருக்கிறார். நாங்களே இன்னும் கேம்புக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தமிழர்களை சந்திக்கலை. முதல் முறையாக இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற பாராளுமன்ற குழுவாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியோடு நீங்கள் அந்த மக்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னன்னா, நிரந்தர தீர்வு இந்த நாட்டில் உங்களுக்கு தேவை. பாதுகாப்புக்காக விழுந்தடிச்சு கொண்டு பதறி அடிச்சு கொண்டு ஓடி வந்தவங்க தான் 3.5 லட்சம் தமிழர்கள். 3.5 லட்சம் பேரையும் எவ்வளவு காலத்துக்கு இப்படி வச்சிட்டு இருக்கிறது ஆயுள் தண்டனையை விட அக்கிரமமான ஒரு தண்டனையாகும். கேம்ப்ல எவ்வளவு பேர் இந்திய வம்சாவழி தமிழர்கள் இருக்காங்க? கிட்டத்தட்ட 1 லட்சம் அளவில் வம்சாவளி தமிழர்கள் இருக்காங்க. இந்திய வம்சாவளி தமிழர்கள் இருக்கிறாங்க. நீங்க கேம்பை பார்க்கறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட கேட்டுறீங்களா? நாங்க கேட்டுருக்கோம். அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க இப்போதைக்கு அவங்கள போய் பார்க்க கூடாது. கவர்மெண்டோட சேர்ந்துட்டு கிழக்கு மாநிலத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கோம். முதல் குடியேற்றம் எங்களதும் முதல் ஆரம்பத்தில் எங்களை தான் பிரச்சனை இருந்துச்சு. அகதிகள் பிரச்சனை, மூல் குடியேற்ற பிரச்சனை எல்லாம் எங்களை இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாம் செய்தோம். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மீள் குடியேற்றம் அல்லது அவங்களோட எதிர்பார்க்குற விஷயங்களை பூர்த்தி செய்யாத ஒரு பிரச்சனை மட்டும்தான் கிழக்கில் இருக்குது. நாங்கள் அபிவிருத்தி நோக்கத்தால் கவர்மெண்டோட இருக்கிறோம். திருகோணமலையில் மட்டும் மீள்குடியேற்றம் என்ற போர்வில் அவங்களோட வீதாச்சாரத்தை சிங்கள மக்களுக்கு கூட்டுறதுக்கான மரபுமான வேலை செய்து விட்டுருக்கு. அதை கொஞ்சம் தடுக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது. மேனிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய 2.5 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள ரீசெட்டில் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சருங்கிற முறையில் கவர்மெண்ட்டோட பேசி அவங்கள ரீசெட்டில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கீங்களான்னு கேட்குறோம். அது காமனான மீட்டிங்களில் நாங்கள் கதைக்கலாம் ஒழிய ப்ளஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சருங்கிற முறையில் ஒரு தமிழ் தலைவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சி எதுவும் எடுத்துருக்கீங்களா? ஒருங்கிணைந்து ஒரு கட்சியாக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம்னு நான் நினைக்கல. அது மேலே கஷ்டம். தமிழ் சமூகம் இப்போ ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு சமூகமாக எல்லாராலையும் பார்க்கப்படுது. கூட்டு தலைமைத்துவத்தை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி நிச்சயமாக நாங்கள் அப்படி யோசிக்கிறோம். உதாரணமாக நாங்கள் போக வேண்டியிருக்கு. எங்கள் நாடாளுமன்ற குழுவுக்கு எது சொல்கிறீங்களா? தமிழ் மக்கள் சந்தோஷமாக இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். சந்தோஷப்படுத்த வேண்டிய பொறுப்போ இலங்கைக்கும் இருக்குது, இந்தியாவுக்கும் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் ஆணைத்தரமாக சொல்லலாம் என்றதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதை நீங்கள் வழியாக சொல்லலாம். இப்போ சந்திரசேகர், டக்ளஸ் தேவானந்தா, நீங்கள், கருணா இவங்கமாக ஒன்று சேர்ந்து அந்த மக்களுக்கு ஏதாவது ரீஹாபிலிட்டேஷன் பண்ணால அந்த மாதிரி உண்மையிலே பண்ண முடியாது. நான் ஆச்சரியப்பட்டு நீங்கள் போய் பார்க்குற அளவுக்கு நிலைமை இருந்துச்சு. அந்த வரைக்கும் சந்தோஷம். இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. அவங்கள விட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. சொல்லி சொல்கிறாங்களே அது உண்மையாக போய் தானே அப்படி தேவையில்லை. உங்களுக்கு தெரிந்தானே என்ன குண்டு இருக்கும், ஒன்றோ அடித்த குண்டு இருக்கும், அது படிக்காமல் இருக்கும். அதை கண்ணால் பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது நிலக்கண்ணி வெடி இருக்கும். நிலக்கண்ணி வெடியை உங்களுக்கு தானே ஆக்கள் ஏறுனா பிடிக்கும். அப்போ அங்கே ஆடு இருக்குது, மாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அதுக்கே வெடிச்சிருக்கிறமே உள்ள கிழக்கி கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தானே. இந்த அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியில் மட்டும்தான் அது இருக்கும், எல்லா இடமும் இருக்காது. தலைவர்ன்றது இயற்கை தானே. தலைவர் பிரபாகரன்னு அவர் வரும்போது தெரியாது, அவர் வந்த பின்ன தான் தலைவர். அது மாதிரி யாரும் வரலாம். இது வந்து தொண்டமான் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்.
தான் நம்பி இருக்கோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் பயணம் முதல் நாள் தமிழர் தலைவர்களை சந்திப்பதும், இரண்டாவது நாள் யாழ்ப்பாணம் சென்று அதன் பின்னர் வவுனியாவில் உள்ள முகாம்களில் மக்களை சந்திப்பது, மூன்றாவது நாள் மலையகத்திற்கு சென்று அங்குள்ள மலையக தமிழர்களின் நிலைமைகளை பற்றி ஆராய்வது, நான்காவது நாள் சிங்கள ஆட்சியாளர்களை சந்திப்பது, ஐந்தாவது நாள் எதிர்க்கட்சியினரை சந்திப்பது என்று இந்த பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் முதல் நாள் மாலை தமிழின தலைவர்களை எல்லாம் சந்தித்தோம். 11ஆம் தேதி காலை சிங்கள விமானப்படை அலுவலகத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் யாழ்ப்பாணம் சென்றோம். அங்கே ஈழத்தந்தை செல்வா அறக்கட்டளையின் சார்பில் வரவேற்பு கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து யாழ் பொதுஜன நூலகத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே பொதுமக்களும் அதன் பின்னர் மாணவர்களும் தம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். ஆயிரத்தி 1948ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியை தோற்றுவித்து இலங்கையிலே வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களையும், அதாவது யாழ்ப்பாணத் தமிழன், மட்டக்களப்பு தமிழன், மன்னார் தமிழன், மலையகத் தமிழன், தமிழ் பேசும் இஸ்லாமியன் என்று பிரிந்திருந்த எல்லாரையும் ஒரு குடையின் கீழ் சேர்த்து தமிழ் மக்களை ஒரு மாபெரும் சக்தியாக்கியவர். 1970ஆம் ஆண்டு அவருடைய கட்சியாகிய தமிழரசு கட்சி வடகிழ் மாகாணத்தில் இருந்த 23 பிரதிநிதி தொகுதிகளிலே 14 தொகுதிகளை அவருடைய கட்சி வென்றது. அப்பொழுதுதான் எங்களுடைய பலம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. இப்பொழுது தந்தை செல்வா உறங்கிவிட்டார். ஆனால் அவருடைய கொள்கைகள் நாங்கள் பின்பற்றுகிறோம். நல்லதாக இருக்க வழி செய்வீர்கள் என்று உங்களை நம்பிதான் இருக்கின்றோம். நீங்கள் ஏதாவது சொல்கிறதுனா சொல்லுங்கள். இல்லை, அவங்க ஒன்றும் சொல்ல வேண்டியது. போகலாம். எதுவும் சொல்லலாம்லே, ஒன்றும் சொல்லலாம்.